ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 விபதேசங்களை சேவித்து வரக்கூடிய நாம் திரு அஷ்டபயகரம் என்று சொல்லக்கூடிய விபதேசத்தை பற்றி நான் சிந்திக்கவிருக்கிறோம். பெருமாளுக்கு அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய 8 எழுத்துத்தான் திவ்ய மந்திரமாக விளங்குகிறது. அந்த எம்பெருமான் 8 கரங்களோடு ஒரு ஆலயத்திலே சேவை தருகிறான் என்றால் அது இந்த திருத்தலத்தை தான். ஏன் எம்பெருமான் 8 கரத்தோடு வீரநாராயணனாக காட்டி தருகிறான் என்று பார்க்கும் பொழுது பிரம்மாரத்தி யாகம் நம் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த பிரம்மாரத்தி யாகத்தை எரிப்பதற்காக சரஸ்வதி அரக்கர்களை அனுப்புகிறாள். ஒரு காளியை உருவாக்கியும் அனுப்புகிறாள். அந்த காளி கருங்காலியாக வந்து கடுமையான அட்டகாசம் செய்ய அவளோடு புறப்பட்டு வந்த அசுரர்கள் பிரம்ம யஜ்ஞத்தை நிறுத்துவதற்காக ஓடோடி வர அஷ்டபய கரமாக, அதாவது அஷ்டபுஜத்தோன் என்று சொல்லக்கூடிய 8 தோள்களை உடைய பெருமாளாக வந்து 8 கரங்களையே இந்த ஆயுதங்களால் அந்த ஆட்கர்களை மாய்த்து அந்த சாயினி பொட்டத்தை அடக்கினா இந்த எம்பெருமான். எனவே இந்த எம்பெருமானுடைய தோற்றமே கம்பீரமாக இருக்கும். மேலும் கோபம் கொண்ட சரஸ்வதி ஒரு விஷம் கொண்ட நாகத்தை அங்கே ஈச அந்த பாம்பையும் அடக்கி தன் ஆலய வாயிலே நிலைநிறுத்தி கொண்டானாம் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த பெருமாளாக நின்ற திருக்கோலத்திலே திரு அஷ்டபயகர பெருமாள் காட்சி தருகிறார். காஞ்சிபுரத்திற்கு மிக அருகாமையே உள்ளது அற்புதமான இந்த திருத்தலம். காஞ்சி அருளாள பேருள்ளாத பெருமாள் சன்னதிக்கு மிக அருகாமையிலே காட்சி தருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்திலே நாம் வந்து சேவிக்கின்றால் நம்மை பற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகன்று விடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மாவுக்கு அவர் செய்த யாகத்திற்கு துணையாக வந்தான் சிவபான். அந்த யாகம் சிறப்பாக நடைபெற உதவியும் புரிந்தார். எனவே நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு எம்பெருமான் துணையாக வர வேண்டும் என்றால் அது இந்த அஷ்டபய தரத்தா என்பதை சொல்ல வேண்டும். சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே காளியின் பொட்டத்தை இந்த பெருமாள் அடக்கியதால் அந்த காளி கருங்காளி என்ற கருங்காளி என்ற திருநாமத்தோடு இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலே காட்சி தருகிறாள் தனி சந்நிதியிலே. எனவே இந்த தலத்திற்கு வருபவர்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்று கேட்டால் எங்களுக்கு நல்ல சிந்தனையை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். ஜாதகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றாலும் ஜாதகத்தை வைத்து இந்த திருத்தலத்திலே பிரார்த்தித்தால் ஜாதக தோஷங்கள் நீங்கும். சில தலங்களிலே, அதாவது சில வீடுகளிலே நாம் பார்த்தோமேனா தீய சக்திகளால் பல சச்சரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியே போய்விடும். மரணம் கூட சம்பவிக்கும். அடாத செயல்கள் நடக்கும். அப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது நம் நிலையே தவறிவிடுவோம். எனவே அதிலிருந்து நாம் நம்மை ஈட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த அஷ்டபய கரத்தானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக வாழ்விலே நேர்மையுண்டு. தீய சக்திகள் நம்மை அண்டாகும். திருமங்கையாழ்வார் விழித்தோ பாசுரர்களால் பூதித்து தொழுத இந்த எம்பெருமான் திரு எக்கெழுத்துக்கு சொந்தக்காரனாக 8 கரங்களோடு காட்சி தருகிறான். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீகியலட்சுமி, தைகியலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளுமே இந்த எம்பெருமானிடத்திலே அடக்கம். எனவே அந்த அஷ்டலட்சுமியின் அருளனின் தரக்கூடிய எம்பெருமானாக இந்த அஷ்டபயகரத்தாம் திகழ்வதால் இந்த எம்பெருமானை நாம் சரணாகதி செய்தால் நமக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் உண்டாகும். மாதி எதிர்க்கக்கூடிய பயங்கள் நீங்கிடும். சிலர் பயந்து கொண்டே இருக்கிறார்களவா, அந்த அச்சத்தை போக்கக்கூடிய பெருமாளாகவும் அச்சம் தவிப்போனாகவும் இந்த பெருமாள் இருப்பதால் பயம் நீக்கி நலன் தரக்கூடிய இந்த எம்பெருமானை
நாமும் புதித்து நல்ல வரத்தை பெறுவோம், நாள்தோறும் நாராயணம் சொல்லுவோம் என்று சொல்லி அந்த எம்பெருமானி திருவடியை பிரார்த்திப்போமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.